வணக்கம் நேயர்களே. நம்புறதினர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மற்றொரு மகிழ்ச்சி. கனவு மெய்ப்பட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். இந்த 2 லைனை நான் படிக்கிறப்ப என் மனசில் முதல்ல ஞாபகத்துக்கு வர ஒரு நபர் தான் இன்றைய நம்புறதினராக வருகிறார். அவருடைய வாழ்க்கை அனுபவம் உங்களுக்கு தரப்போகிறாரு. வாழ்க்கையில் வறுமையும் தோல்வியும் சவால்களும் யாருக்கு அதிகமாக இருக்குதோ அந்தளவுக்கு வேகமாகவும் அந்தளவுக்கு விவேகத்துடனும் வாழ்க்கையில் முன்னேற போகிறாங்கிறது உலகத்தில் நாம் கண்ட பல்வேறு நிகழ்வுகளிலிருந்து உணர்ந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையான காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தெளிவு. இது தொடர்ச்சியாக இருக்கணும். சிலருக்கு கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாள் இல்லாமல் போகும். ஸோ இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக ஒரு மனிதனுள் உள்ளே சென்று வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர் ஜெயிச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மனிதரை, எளிமையான மனிதரை ஆன்மீகத்தில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஆன்மீக தேடலின் வழியாக தன்னுடைய வணிகத்திலும் ஒரு உயர்ந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான விருந்தினர். இது மாதிரி நான் பீடி எதுவும் நான் சொல்ல விரும்பல. குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கிற விளம்பர நிறுவனங்களில் முதன்மையான நிறுவனமாக விளங்கி கொண்டிருக்கின்ற வினிஷா விஷன் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் திரு KV கதிரவன் அவர்களை இன்றைய விருந்தினராக சந்திக்கப் போகிறோம். அவருடைய வணிக அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்கள், ஆன்மீக அனுபவங்கள் அத்தனையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள போகிறார். வாருங்கள், அவரை சந்திப்போம். சார் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி இந்த காலை வேளையில் கதிரவன் அவர்களை சந்திக்கிறதுல. தென்னிந்தியாவில் இருக்கிற விளம்பர நிறுவனங்களில் நீங்கள் ஒரு முதன்மையான நிறுவனமாக தொடர்ந்து இருந்துட்டீங்க. அது எங்களோட வாழ்த்துக்கள். இந்த விளம்பரத்துறையிலும் சந்தைப்படுத்துதலையும் உங்களுடைய ஆரம்பம், அதனுடைய தொடர்ச்சி, அந்த பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். விளம்பரத்துறை இன்னைக்கு ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக நான் கடந்த இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி நான் ஒரு கடைநிலை ஊழியனாக இருந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் 250 ரூபா சம்பளம் பியூனாக இருந்து ஒரு 10 வருடம் அந்த கம்பெனியில் எனக்கு வேலை செய்கிற அனுபவம் கிடச்சிது. இந்த 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நான் பியூனாக இருந்து கிளர்க் ஆகி அப்புறம் சேல்ஸ்மேன், சேல்ஸ் ஆஃபீஸர், அப்படி ஒரு மார்க்கெட்டிங்கில் ஒரு 5 வருஷம் இருந்தேன். 5 வருஷம் மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 4 ஸ்டேட்டும், அப்போ 4 ஸ்டேட், இப்போ 5 ஸ்டேட் ஆகிடுச்சு. அப்போது ஒன் பார்ட் ஆஃப் பாம்பே, டெல்லியும் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, விளம்பரத்துறையில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்போ விளம்பரத்துறையில் ஒரு 5 வருஷம் அந்த கம்பெனியில் இருந்தேன். அப்போ 10 வருஷம் ஆனும்போது சரி, இனி நாம் ஏதாவது நம்ம கற்றுக்கிட்ட அனுபவத்தை வச்சு சொந்தமாக பண்ணணும் அப்படின்னும்போது ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னும்போது நிறைய தயக்கங்கள் இருந்தது. இதை நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா தொழில் வாய்ப்பு, தொழில் தொடங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற தயக்கம், அதே தயக்கம் தான் எனக்கும் இருந்தது. நண்பர் முதல்ல சொன்ன மாதிரி விடாமுயற்சி அப்படின்ற விஷயம், தன்னம்பிக்கைக்கு மேலே விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். அதுதான் இன்றைக்கி இந்த அளவுக்கு என்ன உங்கள் முன்னாடி உட்கார வச்சுருக்கு. அப்போ இந்த சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கும்போது ஒன்று நமக்கு மார்க்கெட்டிங் தெரியும், அட்வர்டைஸிங் தெரியும். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, மார்க்கெட்டிங் செய்யணுன்னா, மார்க்கெட்டிங் ஒரு பொருள் எடுத்து சந்தைப்படுத்தணுன்னா அதுக்கு பல கோடி ரூபா மூலதனம் வேணும். அப்போது அந்த வெளியே நம்ம முதல்ல தொடங்கணுன்னா விளம்பரத்துக்கு பார்த்திங்கன்னா மூலதான் தனம். நம்ம மூலதனம்ன்றது ரொம்ப நம்ம க்ரியேட்டிவாக சிந்திக்க தெரியணும். அப்போ வித்தியாசமாக நம்மளுடைய சிந்தனை அந்த மாதிரி இருக்கணும். அப்போ இந்த 5 வருஷம் அனுபவத்தில், 10 வருஷம் அனுபவத்தில் 5 வருஷம் விளம்பரத்துறையில் நான் நிறைய க்ரியேட்டிவ் விஷயங்களை ஆராய்ஞ்சு தெரிஞ்சு படிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஏன் நம்ம ஒரு விளம்பரத்துறையை பண்ணக்கூடாது அப்படின்போது எல்லாருக்கும் வர்ற சாதாரண எதிர்ப்புகள் மாதிரி எங்கள் குடும்பத்துலேயே இருந்தது. ஏன்னா இப்போ நான் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது, வாடகை வீட்டில் இருக்கோம், மாதம் 400 ரூபா 400 rupees அதுக்கு ரெண்ட் கொடுக்கணும், நம்ம வேலையை விட்டு வந்துட்டால் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை.
மனைவி வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு 2000 ரூபா சம்பளம் கிடைக்கும், அதை வச்சுட்டு குடும்ப சூழ்நிலையை பண்ண முடியுமா? இது மாதிரியான எல்லாருக்கும் கிடைக்கிறது ஒரு சந்தேகம் ஏற்படும். அப்போ அந்த சந்தேகத்தோட நம்ம மேலே நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ நான் அதை கடந்து வந்ததுனால சொல்கிறேன். அப்போது அந்த மாதிரி நான் சரி நாம் இல்லை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விளம்பரத்துறையை இது பண்ணும்போது நான் நிறைய கம்பெனிங்களுக்கு என்னோடய அனுபவத்தை போய் சொல்லிவிட்டு அப்போ என்னோடய மகள் பேரில் வினிஷா விஷன் அவரோட பேரில் அப்போது நிறைய கம்பெனியே போய் உங்கள் விளம்பரங்கள் இந்த மாதிரி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், இந்த அனுபவத்தை பகிர்ந்துக்குவோம். 97 நான் வேலை பண்ண நிறுவனத்திலேருந்து மல்டிநேஷனல் கம்பெனிலேருந்து வெளியே 98 என்னோடய வினிஷா விஷன் நிறுவனத்தை ஆரம்பித்தோம். அப்படியே இப்போ இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு 155 160 அட்வர்டைஸ்மெண்ட் கிட்ட பண்ணிட்டேன். இதில் இப்போது நான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னோடய லைஃப் விளம்பரத்துறையில் என்னென்னா 97 நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் இருந்து வெளியில் வந்துட்டேன். இப்போ நான் என்னோடய 1998 வினிஷா விஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் அட்வர்டைஸிங் ஏஜென்சி கால்ஃபர் பண்ணுறாங்க 2007. அப்போ நானும் போய் அப்ரோச் பண்ணேன். அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போது அந்த 2007 முன்னாடி வரைக்கும் அந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிநேஷனல் கம்பெனி தான். மல்டிநேஷனல் ஏஜென்சின்றது என்னென்னா ஆல் ஓவர் இந்தியாவில் அவங்களுக்கு பிரான்ச் இருக்கும். அப்போது நம்ம ரீஜனல் பேஸ்டு ஆட் ஏஜென்சின்னு அப்போது சவுத் இந்தியா ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த மேனேஜிங் டைரக்டர் அனுப் சார் என்னை நம்பி பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சைன் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 40 வருஷத்து பிராண்டு. அந்த இயர் இது வரைக்கும் பண்ணாத உயரத்தை போய் அந்த விளம்பரம் சேல்ஸு ரீச் பண்ணிச்சு அந்த வருஷத்தில். இப்போ என்னோடய விளம்பர நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 மேன் ஷோ தான். இன்றைக்கி ஒரு 25 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ணா நகரில் 2 ஆஃபீஸ் இருக்குது, 2 என்னோடய சொந்த பில்டிங் தான். ஸோ இன்றைக்கி நாம் ஓரளவுக்கு வந்திருக்கிறோம். பெஸ்ட் ஆடுக்கான அவார்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லா வருஷமும் மினிமம் 2 அவார்டாவது நாங்கள் தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருக்கிறோம் பெஸ்ட் க்ரியேட்டிவிட்டிக்காக. ஸோ இது விளம்பரத்துறையில் உள்ள ஒரு ஜேர்னி. நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு நிறுவனத்தில் நான் வேலை பண்ணி அந்த நிறுவனத்துக்கே நான் ஒரு ஏஜென்சியாக போகிறதுக்கு உண்டான அளவுக்கு சாதிக்கிறதுக்கு உண்டான விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி விடாமுயற்சிங்கிறது முக்கியம். அடுத்ததாக ஆண்டவனோட அனுகிரகம்னு சொன்னீங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் உங்களை பார்த்தேன்னு பார்த்தா தொடர்ந்து ஒரு ஆன்மீக சாதனையில் ஈடுபடுறது, ஒரு தேடலுங்கிற ஒரு வார்த்தை ஒரு ஆன்மீகம் தொடர்பு இல்லாமல் வராத வார்த்தை அது. அது இல்லைன்னு சொன்னால் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் தட் வேர்டுன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த தேடல் எங்கேயோ இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் அப்போ அது ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்மீக தேடல் இல்லை ஆன்மீகத்தில் விஷயங்களை தெரிந்து கொள்கிற அந்த முயற்சியின் மூலமாக உங்களோட வியாபாரத்தை எப்படி பெட்டராக கொண்டு போக முடியுது? ஏன்னா 2 விஷயமா பிரித்து பார்க்க, ஒன்று வணிகம் சந்தைப்படுத்துதல் பிஸ்னஸ்ங்கிறது ஒரு பக்கமாக இருந்தால் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது ஒரு சாமியார் மாதிரி போகிறதோ ஒரு ஐசோலேட் பண்ணிக்கிறதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 2த்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? இது எப்படி உங்களுக்கு உதவுது? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, உங்களோட கேள்வி என்னென்னா ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா சாமியாராக போகிறது அப்படின்றது கண்டிப்பாக இல்லை. நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸ் இன்றைக்கி வந்துருச்சு. நிறைய மக்களுக்கு அது தேவைப்படுது. ஸோ எனக்கும் ஒரு 2007 நான் தேடல் நிறைய ஆன்மீகத்தில் இருந்தது. நான் நிறைய ஆர்கனைசேஷன் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பொள்ளாச்சியில் இருக்கிற வாழ்க வளமுடன் வேதாத்ரி மகரிஷி ஒரு 2007 நான் ஃபாலோவராக இருக்கேன். ஆனால் எனக்கு அவர் 97 வருஷம் வரைக்கும் சுவாமிஜி உயிரோடு இருந்தாங்க. ஆனால் நான் அது உள்ளே போகும்போது அவங்க இல்லை. பட் அவங்களோட புத்தகங்களையும் நிறைய படித்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு எனக்கு அந்த இயக்கத்தோட ஒரு நெருங்கிய ஈடுபாடு இருக்குது. அதே மாதிரி சென்னையில் இன்ஃபினிட்டிசம் அல்மா மாட்டர் 2007, அதுக்கப்புறம் இப்போ இன்ஃபினிட்டிசம் மாறி டிடி ரங்கராஜன் இருந்து இப்போது மகாத்ரியா அப்படின்னு மாறி இருக்காங்க. அவங்கக்கிட்டே நிறைய எனக்கு ஈடுபாடு. அவங்கள இப்போது ஆல்மோஸ்ட் 144 கண்ட்ரியில் அவரோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இங்கே 2 பேருமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, காட் இஸ் தேர், இட் இஸ் ஃபார்ம்லெஸ் ப்ரெசன்ஸ், we can feel it, we can't see it. 2 பேருமே சொல்கிறது அதே தான். அப்போது மனிதனாக இருந்தால் மட்டும்தான் எதையுமே சாதிக்க முடியும். ஒரு எலக்ட்ரீஷியன் ஃபோர்மேன் ஆகணுனாலும், ஒரு கார்பெண்டர் மேஸ்திரி ஆகணுனாலும்,
இல்லை ஒரு கடைநிலை ஊழியனாக இருந்து கிளர்க் ஆகணுனாலும் மேனேஜர் ஜிஎம் ஆகணுனாலும் எல்லாத்துக்குமே நாம் சாதிக்கிறதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு முதல்ல பேசிக்காக மனிதனாக இருக்கணும். மனம்ன்றதை இன்றைக்கி வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி எந்த டாக்டரும் எந்த சயின்டிஸ்டாலையும் சொல்ல முடியாது. அப்போ மனம் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஒரு பொருளை பார்த்து அதை பதிவு பண்ணி அதை மூளை வழியாக பிரெயின் வழியாக அதை ரீகலெக்ட் பண்ணி நாம் யோசிக்கக்கூடியது தான் மனம். அப்போ இந்த மனம் வந்து டிஃப்ரெண்ட்டு ஃப்ரீக்குவென்சியில் இருக்கும். அதை ஒருநிலைப்படுத்தணுன்னாக்கா நம்ம எல்லா மனுஷனுங்களுக்குள்ளேயும் உள்ளே வந்து நமக்குள்ள காந்த சக்தி இருக்குது, ஜீவகாந்தம்னு சொல்லுவாங்க. இந்த உள்ள இருக்கிற சக்தி மாதிரி பிரபஞ்சத்தில் இன்னொரு மேக்னெட்டிக் பவர் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நாம் லிங்க் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதான் மெடிடேஷன் பவர். அப்போ நம்மளுடைய சக்தி எப்போது உடம்புல இருக்கிற சக்தி விரயமாகும்னா இந்த ஐம்புலன்கள் வழியாக தான் வெளியேறும். நம்ம ஸ்கின்னு, மூக்கு, கண், காது வழியாக நம்மளுடைய சக்தி நிறைய வெளியேறிட்டுருக்கோம். ஹையஸ்ட்டு சக்தி வெளியேறது கண் வழியாக தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ரொம்ப டயர்டாக இருந்தது, ஒரு 20 நிமிஷம் குட்டி நாப் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னுவாங்க. அந்த கண்ணை மூடி இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ எனர்ஜி வந்து கிடச்சிரும். ஸோ நம்ம வெளியேற எனர்ஜியை வந்து பண்ண முடியும். சரி, இதுக்கும் மைண்டுக்கும் என்ன அப்படின்னாக்கா, வெளியில் பிரபஞ்சத்தில் இருக்கிற காந்த சக்தியும் நம்ம உடம்பில் இருக்கிற ஜீவகாந்த சக்தியும் ஒருநிலைப்படுத்தும் போது தான் நாம் ரிசீவ் பண்ண முடியும். நான் இங்கேருந்து பேசுகிறேன், அதுக்கு என்னதான் மைக்கு இதெல்லாம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா, எங்கேயோ டெலிகாஸ்ட் பண்ணுற சேட்டலைட் சேனல் உங்கள் வீட்டில் இத்தனாவது நம்பரில் ஃப்ரீக்குவன்சி வைக்கிறீங்கனாக்கா இன்பிட்வீனில் காந்த சக்தி இருக்குது. பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. அது எந்த கண்ட்ரி, நீங்கள் எந்த ரூம் அடைச்சி வச்சாலும் அதுக்குள்ளே நிறைஞ்சிருக்கும். அதை எப்படி நாம் ரிசீவ் பண்ணி மனசை காமாக வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் மெடிடேஷன், ஆன்மீகம். மெடிடேஷனை தாண்டி சில அடிப்படையான ஆன்மீக கொள்கைகள் இல்லை குணங்கள் ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிறப்ப தான் அவங்க அடுத்த நிலைமைக்கு வந்து ஒரு விவேகத்தோடையும் அமைதியோடும் முன்னேற முடியும். நான் வந்து பார்த்த காரணிகள் சில கூறுகள் பார்த்தீங்க சொன்னீங்கன்னா, முதல்ல ஒரு பணிவு, தெளிவு, பொறுமை, சகிப்புத்தன்மை, நீங்கள் சொன்ன மாதிரி விடாமுயற்சி. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் உங்களோட லைஃப்பில் என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, தெரிஞ்சு பண்ணியிருக்கீங்களா, தெரியாமல் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட க்ரோத்துக்கு இதெல்லாம் என்ன வகையில் ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கு சார்? இல்லை, கண்டிப்பாக இது ஒரு காரணம். இது இல்லைன்னா நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் ஒரு மனுஷனையும் மாற்றும். நம்ம எடுக்கிற முடிவு வந்து ரொம்ப சரியான முடிவாக இருக்கணும். அப்போது பிரச்சனை இல்லாத வாழ்க்கைன்னு யாருக்குமே கிடைக்காது. பிரச்சனைன்னு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நம்மளுடைய எதிர்பார்ப்பு நடக்காத போது அது ஏமாற்றமாக வெளிப்படும். அப்போ நம்மளோட எல்லா விஷயத்துலையுமே, நம்ம வீட்டில் வேலை செய்கிற சர்வெண்ட்டாக இருந்தாலும், சகோதரராக இருந்தாலும், சகோதரியாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், 7 மணிக்கு காஃபி கேட்டு 7:10க்கு கிடைக்கலன்னா கூட அங்கே வந்து அது ஒரு பிரச்சனையாக தான் வந்துடும். இப்படி எல்லா சூழ்நிலையிலுமே வரும்போது இதை வந்து நாம் அணுகிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். சாமர்த்தியமாக என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போது மனநிலை நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்போ இதை வந்து நாம் எதிர்கொள்கிறதுக்கான சக்தி வந்து எங்கே கிடைக்கும்னாக்கா, நீங்கள் மெடிடேஷனில் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக கிடைக்கும். லீடர்ஷிப்பாக இருந்தாலும், ஒரு நிர்வாகத்தை நடத்தினாலும், பேசிக்காக ஃபண்டமெண்டலாக நமக்கு தேவை 3 விஷயங்கள்: உடல், மனம், உயிர். உயிர் நம்ம வந்து ஃபீல் பண்ண தான் முடியாது, நம்ம பார்க்க முடியாது. மனமும் உடலும் நாம் ஃபிட்டாக வச்சுக்கணும். அது நீங்கள் ஜாக்கிங் பண்ணுறீங்களோ, வாக்கிங் பண்ணுறீங்களோ, ஷட்டில் ஆடுறீங்களோ, பேஸ்கெட் பால் ஆடுறீங்களோ, வாலிபால் ஆடுறீங்களோ, யோகா பண்ணுறீங்களோ, ஜிம்முக்கு போகிறீங்களோ, ஃபிசிக்கலாக இருந்தாக்கா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஃப்ளோ இருக்கும்போது நாமும் ஃபிசிக்கலாக ஆக்டிவ் ஆகிடுவோம். மென்டலி எதிர்நோக்கிறதுக்கு ஒரு சாதிச்சவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண நிலையிலேருந்து சாதிச்சிருப்பாங்க. பயில்வானாக இருக்கிறவங்க சாதிச்சவங்க ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க சார். ஏன்னா இது ஆக்சுவலாக ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம், ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல்லே சொல்லி கொடுத்துக்கிற விஷயம் தான் அது. பட் ஏன் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இதை தவற விட்றோம். நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் உங்களோட அனுபவங்கள் மூலமாக சொல்கிறதுனால பார்க்குறதா தெரியுது. ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சாலும்